நம்ம வந்து பெரிய படத்துல பெரிய டைரக்டருடைய இயக்கத்துல அங்க போய் நம்ம சும்மா இருக்கிறதுக்கு இங்க வந்து ஒரு சின்ன கேரக்டர் நல்ல பெயர் கொடுக்கக்கூடிய கேரக்டர் அப்படிங்கும் பொழுது ஒரு புதுமுக இயக்குனர் வந்து சொன்ன கூட அதை சரின்னு சொல்றதுதான் கரெக்ட். இதை தான் சிங்கத்துக்கு வாலா இருக்கிறத விட ஈக்கு தலையா இருக்கலாமா. சரி, டைரக்டர் சொல்லிட்டாரு, ஓகே ரைட், உங்க பேமெண்ட் வந்துருச்சா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா அப்புறம் நான் சந்தோஷ் சுப்ரமணியன்ல சொல்ற மாதிரி வேண்டாம் வெறுப்பு பிள்ளைய பத்தி காண்டாமிருகன் பேர் வச்ச சொல்ல மாட்டேங்க. யாரு நீங்க டைரக்டர் இல்லைங்க, சொல்லவே மாட்டேன், யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன். முக்கியமா வீட்டுக்கு போய் என் ஒய்ஃபு கிட்ட சொல்ல மாட்டேன். ஆமா, அவங்க அங்கிருந்து போனை பண்ணி அவங்க தங்கச்சி கிட்ட சொல்லுவாங்க, அவங்க தங்கச்சி அந்த காம்பவுண்டு பூரா சொல்லுவாங்க. எனக்கு நிருபர்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்களே, அப்புறம் ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க, என்ன கேரக்டர், நல்ல கேரக்டர், என்ன எப்படி பண்ணீங்க சொல்லுங்க, நல்லா பண்ணேன், டைரக்டர் அதான் சொன்னாரு, அந்த கேரக்டர் பற்றி சொல்லுங்க, சொல்ல மாட்டேன். நாளைக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா டாக்ஸி கட்ட வேண்டியிருக்கும், அந்த நேரத்தில் ரோட்டை அப்புறம் ஏன்னா காமெடி பண்ணுங்க, ஏதாவது ஜோக் சொல்லுங்கன்னு கேட்டார் ஒருத்தர், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்ன. ஓகே, சோ இன்னைக்கு கேமராவும் நானும் ஷோல நம்மளோட ஒரு நொடி படத்தோட டீம் இருக்கிறாங்க. சோ அடுத்து ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ணாம அவங்க கிட்ட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். பொதுவா ஒரு இன்டர்வியூலயோ இல்ல யார்கிட்டயோ வந்துட்டு உங்களை பத்தி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொல்லுவாங்க இல்லையா. நான் உங்ககிட்ட உங்களை பத்தி நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது எப்படி உங்களை பத்தி சொல்வீங்க ஒவ்வொருத்தரா? நான் ஒரு நடிகர் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படி சொல்லிக்கிறது தான் நான் விரும்புறேன். நானும் அதுதான், என்னோட ப்ரொஃபஷன் ஆக்டிங், அதுதான் சொல்ல முடியும். இயக்குனராக இருக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கோம். ஸோ கலைத்துறை சினிமாவில் இருக்கணும், சினிமாவில் ஒரு அங்கமாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆக்டர்ஸ் உங்க 2 பேருக்குமான கேள்வி, அதாவது இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம கிட்ட அப்ரோச் ஆக போகுது அப்படின்னும் போது அந்த ஸ்கிரிப்ட் சொல்ல போறது யாரு, அந்த ஸ்கிரிப்ட் என்ன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நம்ம கூட சில ஆன்டிசிபேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. சோ அந்த ஆன்டிசிபேஷன்ஸ் மணிவர்மன் சார் உங்களை அப்ரோச் பண்ணும்போது எப்படி இருந்தது, அப்ரோச் பண்ணி கதையை சொன்ன பிறகு அது எப்படி எல்லாம் மாறுச்சு? என்னுடைய மகன் மணி அப்படிங்கிறது மட்டுமில்லை, எந்த இயக்குனர், அவர் பெரிய இயக்குனர் என்னை கூப்பிட்டு கதை சொல்லுகிறாரா, சின்ன இயக்குனர் என்னை தேடி வந்து கதை சொல்லுகிறாரா, புதுமுக இயக்குனர் வந்து சொல்றாரா, அப்படிங்கறத வந்து நம்ம யார் அப்படின்றத பாக்குறது இல்ல. நம்ம வந்து பெரிய படத்துல பெரிய டைரக்டருடைய இயக்கத்துல அங்க போய் நம்ம சும்மா இருக்கிறதுக்கு இங்க வந்து ஒரு சின்ன கேரக்டர் நல்ல பெயர் கொடுக்கக்கூடிய கேரக்டர் அப்படிங்கும் பொழுது ஒரு புதுமுக இயக்குனர் வந்து சொன்ன கூட அதை சரின்னு சொல்றதுதான் கரெக்ட். இதை தான் சிங்கத்துக்கு வாலா இருக்கிறத விட ஈக்கு தலையா இருக்கலாமாங்க. எனக்கு மணி ப்ரோ வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு படத்துல தெரியும். அந்த படம் முடிஞ்சு லைக் நாங்க ஒர்க் பண்ணிட்டோம் ஃபார் த பாஸ்ட் 7-8 இயர்ஸா வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவரோட மற்ற ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு தெரியும். இந்த ஸ்கிரிப்ட் வந்து சோ அதனால நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப இந்த ஸ்கிரிப்ட் எப்படி வேல்யூ பண்றோம், இந்த ஸ்கிரிப்ட் எப்படி அப்படின்னு சொல்லி தான் வேல்யூ பண்ணுவோம். இது வந்து ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட். இது கேட்டுட்டு மணி ப்ரோ மேல இருக்க இம்ப்ரெஷன் மாறுச்சு அந்த மாதிரி இல்லை, ஏன்னா லாங் டைம் தெரியும்ல. அதனால இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஓகே, இது வந்து பப்ளிக் மத்தியில ஒர்க் அவுட் ஆகுமா, இன்னொன்னு அஸ் அன் ஆக்டராகவும் சரி அஸ் அ டைரக்டராகவும் சரி இது பெஸ்டா இப்ப பண்ணா நல்லா இருக்குமான்றதுக்கு தான் நாங்க ஒர்க் அவுட் பண்ணோம். அது வந்து நாங்க என்ன டிஸ்கஸ் பண்ணி இதுல பேப்பர்ல இருந்ததோ அதை வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இப்ப விஷுவலா கொண்டு வந்திருக்கோம். ஓகே, சோ படத்து கேப்டன் ஆஃப் தி ஷிப் கிட்ட ஒரு கேள்வி. சோ ஒரு நொடி அப்படிங்கிற இந்த படத்துக்கான ஐடியா இல்ல அந்த ஸ்பார்க் அப்படிங்கிறது வந்து எந்த நொடியில ஃபார்ம் ஆச்சு, அண்ட் அதை வச்சு ஒரு 2.5 மணி நேரம் ஸ்கிரீன் பிளே ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு? ஆக்சுவலி ஒரு நொடி ஐடியா ஒரு நொடியில் தோணுது தான், ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் உண்மை. அந்த செகண்ட் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்டுக்கான கிளைமேக்ஸு தான் அந்த ஒரு நொடி. அந்த கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்துக்கு இந்த ஸ்கிரிப்டு நான் எழுதி முடித்து ஸ்க்ரீன் ப்ளே முடித்து கிளைமேக்ஸாக இருந்தப்போ வேறு ஒன்று. ஆனால் எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா இன்னும் ஏன்னா ஏதோ ஒன்று வித்தியாசம் வேணும்ல. எப்பயுமே நம்ம ஒரு க்ரைம் த்ரில்லரில் இப்படி ஒன்று இருக்கும், அப்படி ஒன்று இருக்கும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் இப்படி இருக்கும். இது ஃபார்முலா எங்கேயுமே மாற்ற முடியாது, மாறாது. நீங்கள் எப்படினாலும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படி தான் பண்ணணும். ஒரு போலீஸ் வந்து விசாரிச்சா எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இதில் இன்னொன்று என்னென்னா, ஒரு சினிமாட்டிக்காக இல்லாமல் லைவாக ஒரு போலீஸ் இருந்து அப்ரோச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மேக்ஸிமம் இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஒன்று அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்படின்றப்ப இருந்ததை தூக்கிட்டு வேறு ஒரு கிளைமேக்ஸ் இங்கே இப்போ இருக்கிற கிளைமேக்ஸ் வர்றதுக்கு 1 செகண்ட் ஆச்சு. அந்த 1 செகண்ட் எனக்கு தோணுன அந்த செகண்ட் இருக்குல்ல, மறக்க முடியாத ஒரு அனுபவம். அது மறக்க முடியாத அனுபவம். அந்த அனுபவத்தை நான் இப்போ ஷேர் பண்ண முடியாது ஆக்சுவலி.
ஏன்னா அது ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த அனுபவம் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா பேசப்படும் படம். அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தவங்க யாருமே சாதாரண ஆட்கள் பார்க்கல. சினிமா சர்க்கிள்லையும் சரி, வெளி ஆட்களும் சரி, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வரைக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத சினிமா பார்க்கக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு படம் போட்டு காமிச்சிருக்கோம். அந்த 30 பேர்ட்டு இருந்த வந்த ரிவ்யூ இருக்குல்ல, அதுதான் ஒரிஜினல் ஆடியன்ஸ்லேருந்து வரப்போகிறதுன்றது கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஹாப்பி. இந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வர அடுத்த இன்டர்வியூஸில் கண்டிப்பாக அந்த ஒரு நொடி எப்படி வந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ பட் உங்கள் 2 பேருக்கு ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு நொடியில இந்த படம் கண்டிப்பா பந்தயம், இந்த படம் கண்டிப்பா ஒரு பிரேக் த்ரூ அமையும் அப்படின்னு ஒரு ஸ்பாட் பண்ணுது? அது ஒரு நொடியில் இல்ல. படத்துல நிறைய இடங்கள்ல ஒர்க் பண்ணும் பொழுது நிச்சயமா ஒரு நொடியிலையும் தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு. நிச்சயமா இது ஒரு புதுமையா இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டான ஐடியா, டிஃப்ரெண்டான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிச்சயமா படம் நல்லா இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு எனக்கு என்னுடைய கேரக்டர் சொல்லும் பொழுது அப்பவே எனக்கு தோணிடுச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் தோணுது. மற்ற நடிச்சவங்க எல்லாருக்கும் அப்படிதான் தோணுருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ எமோஷனல் கனெக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த வகையில உங்களுக்கும் இந்த படத்துக்குமான எமோஷனல் கனெக்ட் இது 3 பேருக்குமான கேள்வி, அதை பத்தி இல்ல எமோஷனல் கனெக்ட் அது இல்ல அப்படின்னாக்க நீங்க அதுக்கப்புறமா ஒண்ணுமே இருக்காது. அந்த கேரக்டர் நீங்க பண்றது நீங்க நிறைய பழமொழி நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் நீங்க ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்க, ஏதோ ஒண்ணு பண்றேன், சரி டைரக்டர் சொல்லிட்டாரு, ஓகே ரைட் பேமெண்ட் வந்துருச்சா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா அப்புறம் நான் சந்தோஷ் சுப்ரமணியன்ல சொல்ற மாதிரி வேண்டாம் வெறுப்புக்கு புள்ளைய பத்து காண்டாமிருகன்னு பேர் வச்ச இந்த படத்துல உங்களோட கேரக்டர் பத்தி சொல்ல மாட்டேங்க. வச்சுக்கிட்டே யாரு நீங்க டைரக்டர் இல்லைங்க, சொல்லவே மாட்டேன், யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன். முக்கியமா வீட்டுக்கு போய் என் ஒய்ஃபு கிட்ட சொல்ல மாட்டேன். ஆமா, அவங்க அங்கிருந்து போனை பண்ணி அவங்க தங்கச்சி கிட்ட சொல்லுவாங்க, அவங்க தங்கச்சி அந்த காம்பவுண்ட் பூரா சொல்லுவாங்க. ஆமா, அதனால இல்ல ஜென்ரலாவே சொல்றாங்க, நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிக்கிறோமா வீட்டுக்கு போய் அதை பத்தி பேசக்கூடாது. இந்த கேரக்டர் இன்னைக்கு ஒரு சீன் இப்படி நடிச்சேன், சீரியல் காலத்துல இருந்தே அது கிடையாது. எனக்கு நிருபர்கள்லாம் கேட்டிருக்காங்களே, அப்புறம் ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க, என்ன கேரக்டர்? நல்ல கேரக்டர். என்ன எப்படி பண்ணீங்க சொல்லுங்க. நல்லா பண்ணேன், டைரக்டர் அதான் சொன்னாரு. அந்த கேரக்டர் பத்தி சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். ஏன்னா பத்திரிகைக்காரன் நான் கேட்டேன், ஏங்க நீங்க பத்திரிகையில எழுதிவிட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் படம் பார்க்கறதுலயே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. படத்தை பார்த்துட்டு நீங்க எழுதுவீங்கல்ல, அப்ப எங்களை பத்தி நல்லபடியா எழுதுங்க தலைவா, அது போறோம், தேங்க்யூ அப்படின்ட்டு போயிடுவாங்க. இல்ல நீங்க கேமராவும் நானுமா இருந்தாலும் சரி, இல்ல நானும் கேமராவா இருந்தாலும் சரி, இல்ல நானும் நீங்களுமா இருந்தாலும் சரி சொல்ல மாட்டேன். என்னன்னா இப்போ ரீசெண்ட் மந்த்ஸ்ல இந்த ரீ ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. முந்தி ரிலீஸ் ஆன பிளாக் பஸ்டர்ஸ் எல்லாமே இப்ப திருப்பி ரீ ரிலீஸ் பண்ணி ஜனங்க செலிப்ரேட் பண்றாங்க. சோ இந்த விஷயத்தை ஆரோக்கியமான ஒரு விஷயமா பாக்குறீங்களா, இல்ல ஒரு பின்னடைவான ஒரு விஷயமா? அதாவது ஒரு 20 வருடத்திற்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படம், இல்ல கர்ணன் அப்ப ரிலீஸ் ஆன ஒரு படம், எம்ஜிஆர் ஐயாவுடைய படங்கள், ரஜினி அண்ணாவுடைய படங்கள், கமல் அண்ணாவுடைய படங்கள், இதெல்லாம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் பிறக்காமல் இருந்தவர்கள் இப்ப அந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப அதை மிஸ் பண்ணாம இருப்பாங்க இல்லையா? பிரமாதமா அப்ப எடுத்திருக்காங்க. தெய்வ மகன் ஒரு படம், நவராத்திரின்னு ஒரு படம், ரீ ரிலீஸ் வந்ததுனால படம் எல்லாம் ஓடல அப்படின்னு, புது படம் ஓடலன்னு சொன்னீங்க. புது படம் ஓடுற மாதிரி எடுங்க, அதையும் பண்ண மாட்டேன்றீங்க. அதை பண்ணுங்க. ஜென்ரலா எல்லாரையும் சொல்ல சார்னா ரசிக்கிற மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னாக்க நிச்சயமா படம் ஓடும். அவ்வளவுதான். அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ பொதுவா ஒரு ஆர்டிஸ்டா இருக்கட்டும், ஜனங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நமக்குள்ள இந்த மாதிரி புது புது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு புது ஸ்டாண்டர்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. சோ நீங்க ஒரு ஆர்டிஸ்டா அதை எப்படி பேலன்ஸ் பண்றது பார்த்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போதே நமக்கு தோணும் இல்லையா, ஒவ்வொரு கேரக்டர் இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு கேரக்டருக்குமா நம்ம யோசித்து எழுதுறது தான். இந்த கேரக்டர் ஒரே ஆள் யோசிக்கிற ஒரு விஷயம், ஒவ்வொரு கேரக்டர் இது நம்ம பார்த்த விஷயங்கள், பழகின விஷயங்கள், இதெல்லாம் தான் இருக்கும். இதோட என்னோடய பர்சனல் கேரக்டர் உள்ளே வருமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்கே உள்ளே வந்தாச்சுன்னா மணிவர்மன் கேரக்டர் உள்ளே இருக்கிறது நல்லா இருக்காது இல்லையா? அதனால் வெளியில் இருக்கிற கேரக்டர்ஸை, நிறைய கேரக்டர் நம்ம மீட் பண்ண கேரக்டர்ஸ், இன்னொன்று நான் இது லைவாக நடந்த ஒரு 2-3 சம்பவங்களை அடிப்படையில் வச்சு தான் நான் அதை பண்ணியிருக்கேன். கற்பனை கதையும் இதுக்குள்ளே இருக்குது, கற்பனையும் இருக்குது. ஸோ அதுக்கான கேரக்டரை உருவாக்குறது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. அதுக்கான ஆட்கள் கூட பழகினவங்களை வச்சு தான் ஒரு சில விஷயங்கள் உருவாக்கியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு பருதி இளமாறன் கேரக்டர் மாறன்னு சொல்லி ஒரு எஸ்ஐ இருந்தார் புதுக்கோட்டையில்.
அவரோட கேரக்டராகவே எனக்கு பிடிக்கும். அவரோட டீல் பண்ணுற விஷயம் வரணும், ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் மக்கள்கிட்ட. நார்மலாக போலீஸ் இருந்தால் சரி போலீஸ்டா அப்படின்னு சொல்லி போவோம்ல, அது இருக்குது. அது என்னப்பா பார்த்துடா அப்படிம்பாரு. அந்த மைண்டில் வச்சு தான் அந்த கேரக்டரை நான் பரிதி இளமரன் உருவாக்குனது. ஸோ இதுதான் விஷயங்கள். ஒரு கேரக்டர் அப்படிங்கும் பொழுது நமக்கு சொல்றாங்க அப்படின்னாக்கா அந்த கேரக்டர் நாம கற்பனை பண்ணணும். தெரியுதா? எதுவாக இருந்தாலும் அதனுடைய எல்லை வரை போகணும். ஆனா அந்த எல்லை அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு திகட்டாத அளவிற்கு இருக்கணும். துப்பாக்கி முனைன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல நான் ஏற்று நடித்தது ஒரு நாவிதர் கேரக்டர், ஹீரோயின். அந்த பொண்ணுடைய அப்பா கேரக்டர் நான் நடிச்சேன். நான் டேக்கு பேசும் பொழுதே நான் பேசுற மானிட்டரே இல்லாம சும்மா அப்படியே பேசி நடிச்சதுதான் அது. 24 வயசு பையன் 6 வயசு குழந்தைக்கு எடுத்து கொள்றான், ஜாமீன்ல வெளியில பெத்த ஆத்தாள கொள்றான். பல பேர் குடியிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புல பாவம் காது கேட்காத 11 வயசு பிஞ்சு குழந்தைய 17 பேர் சேர்ந்து 7 மாசம் கெடுத்து நாசம் பண்ணிருக்கிறாங்க. அப்படிங்கறதெல்லாம் ஆன் ஸ்பாட்ல பேசினது. அப்போ டைரக்டர் அதை ரசிக்கிறார். அந்த மாதிரி டைரக்டர் சொல்லும் போது கவனிங்க. நான் என் மகனுக்கு சொல்ற அறிவுரை அதுதான், செல்ல ஆஃப் பண்ணு. டைரக்டர் சொல்லும் போது குறுக்க பேசாத, பார்த்துக்கிட்டே இது. அவர் சொல்றது என்ன, அவங்க சொல்லும் பொழுது சில மாடுலேஷன்ஸ் வரும், அதை எடுத்துக்கோ. எப்படி பண்ண இப்போ மொழியில இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு இந்த கையை பின்னாடி கட்டிட்டு நடக்கணும்ன்றது ஐயா ராதாமோகன் எனக்கு சொன்னாங்க. சில விஷயங்கள் நாம் பண்ணும் பொழுது அவங்க ரசிப்பாங்க, ஆடியன்ஸ் விரும்புற மாதிரி பண்ணுங்க. இதுதான் ஒரு ஆர்டிஸ்டனுடைய கடமை. இந்த ஒரு கேள்வி மட்டும் எந்த இன்டர்வியூ போனாலும் தயவு செய்து என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு நீங்க கேட்டு கடுப்பான ஒரு கேள்வி ஏதாச்சும் இருக்கா? நாளைக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் அப்புறம் ஏன்னா காமெடி பண்ணுங்க, ஏதாவது ஜோக் சொல்லுங்கன்னு கேட்டார் ஒருத்தர். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, என்ன சொல்றீங்க? ஆமாங்க அதாங்க ஜோக்கு, கூட பேச போருமா வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க, நடிகர்கள் அப்படிங்கிறவங்களும் மனிதர்கள் தான். நீங்க ரசிக்கிறீங்க, ரைட், ஓகே. நம்ம பேசுறோம் அப்படின்னு இல்லை சார், கொஞ்சம் இதுவா இருக்கிறேன் நான் அப்புறம் விட்டுறணும். அதை பண்ண மாட்டேன். நீ வீட்டிலேயே இருக்கணும், நீ நடிக்க வரக்கூடாது அப்படின்னா சோறு யார் கொடுவா? அப்ப பப்ளிக்ல எது வேணாலும் ஆர்டிஸ்ட பார்த்து கேட்கலாம்ன்றது இல்லை, கேட்கக்கூடாதுன்றதும் இல்லை. கேளுங்க, ரசிக்கிற மூல நாம் இருந்தோம்னா நம்மளும் ஜாலியா சொன்னாங்க. என்ன எந்த டீ கடையில் வேணாலும் பார்க்கலாம் சார், எல்லாரும் கூட ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருப்பேன் சார், ஜாலியா இருப்பேன் சார். இதுதான் அது. அப்படி பப்ளிக்குக்கே நம்ம கொஞ்சம் பார்த்து கேள்வி கேளுங்க. அங்கும்போது கேமராவுக்கு முன்னாடி உட்கார வச்சு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாக்க அப்பதான் கொஞ்சம் லேசா இல்ல. சரி, அப்புறம் அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. அதான் ஐயா சொன்ன மாதிரி பர்சனல் பீப்புள் பத்தி, லைக் இந்த ப்ராஜெக்ட் அதை பத்தி பேசலாம். ஏன்னா மோர் கிரியேட்டிவ். ஏன்னா நம்ம கத்துக்க வேண்டியது எல்லாரும் இந்த இன்டர்வியூ பார்த்து யாருக்காச்சும் ஒரு சினிமால அவங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எதுக்கு ஒன்று யூஸ்ஃபுல்லா இருந்தா பெட்டர், ஐடியாஸ் மோர் டிஸ்கஷனா இருந்தா பெட்டர். இந்த ஒரு காரணத்துக்காக தயவுசெய்து இந்த படத்தை தாராளமா நீங்க பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஜனங்களுக்கு நீங்க ஒரு காரணம் சொன்னா அது என்னவா இருக்கும்? எதிர்பார்க்க முடியாத திருப்பங்கள் தெரியுதா? அடுத்தது என்ன அப்படின்றத ஜட்ஜ் பண்ண முடியாத சீன்ஸ், யாருமே எதிர்பார்க்காம ஓஹோ இப்படி அது இதான் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ். இது எல்லாவற்றிற்கும் என்னுடைய மகன் மணி மண்டை போட்டு எந்த அளவுக்கு பிச்சுக்கிட்டு இருப்பாரு இருக்கு. என்ன மாதிரி ஆகல, என்ன அது ஆகும். என்ன அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கிறாப்புல. நிச்சயமாக நல்ல படம், நல்ல கதை, நல்ல த்ரில்லு, அவருடைய உழைப்பு, எல்லாருடைய உழைப்பும். இதுக்காக இந்த படத்தை பார்த்து வெற்றி படமாக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனையும் தமிழ் ரசிக பெருமக்களை கேட்டுக்கிறேன்.